ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 எடுத்துக்காட்டு 7.2 என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு 29,106 கன சென்டிமீட்டர். ஓகே, ஒரு அரைக்கோளம் இருக்கு. இந்த திண்ம அரைக்கோளத்திலிருந்து 2/3 பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமே. ஆனால் இதிலிருந்து வெட்டி எடுக்கிறாங்க, இன்னொரு அரைக்கோளம் வெட்டி எடுக்கிறாங்க. அது எப்படி இருக்கு? இதனுடைய கன அளவை போல இதனுடைய கன அளவு வீணா, இதோடைய கன அளவு எப்படி இருக்குன்னா 2/3 பங்கு கன அளவு இருக்கிற மாதிரி வெட்டி எடுக்கிறாங்க. அப்படின்னா இத புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய ஆரம் என்ன? இதனுடைய கன அளவு கொடுத்துடுறாங்க. எவ்வளவு கொடுத்துறாங்க? 29,106 கொடுத்துறாங்க. இப்போ இதை போல இது 3/2 பங்கா இருக்கு. அப்ப புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன? புதிய அரைக்கோளத்தின் ஆரம் ஈக்குவல் டு ஆர்னு வச்சுக்கோ. என்ன சொல்றாங்க? புதிய அரைக்கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு இதை போல 3/2 பங்கு பழைய அரைக்கோளம், இல்லை பெரிசு சிறுசுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அதுல இருந்து 3/2 பங்கு தான் வெட்டி எடுக்கிறாங்க. ஓகே, அப்ப 2/3 இன்ட்டு பழைய அரைக்கோளத்தின் கன அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 29,106. புதிய அரைக்கோளத்தின் கன அளவு என்ன எழுதுவான்? ஃபார்முலா இதே ஃபார்முலா 2/3 பை ஆர் கியூப். ஓகே, ஜென்ரலாகவே அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 பை ஆர் கியூப். இந்த 2/3யும் இந்த 2/3யும் அடி ஆயிரும். இந்த பைக்கு பதிலாக 22/7 போடுறேன். ஆர் கியூபை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிடுவோம். வாய்ப்பாடு எதில் அடிக்கலாம்? 29,106 இது 2ஆல் அடிப்போம். முதல்ல 11 22, ஓ 2 2, 4 2 8, ஐ 2 10, ஐ 2 10, மூவி 2 6. 11 வாய்ப்பாடு போகுமான்னு பார்க்குமா? செக் பண்ணுவோமா? 1 11 11, மிச்சம் 3 35, 3 11 33, 2 25, 2 11 22 வருது. ஓகே, இவ்வளவு டைம்ஸ் வருது 11 வாய்ப்பாடு. ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1323 இன்ட்டு 7. 7 இன்னும் ஒரு 2 இது இருந்தால் அப்போ டானாவுத்தல் போட்டு காரணிப்படுத்துறேன். பகா காரணிகளாக பிரிச்சிடுறேன். இதை அப்போ 3 3 2 7 வருது. ஆல்ரெடி ஒரு 7 இருக்கு. ஸோ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு இதுன்னா ஆர் ஈக்குவல் டு கியூப் ரூட் எடுத்தோம்னா ஒரு 3 ஒரு 7 ஆகும். ஸோ 21 சென்டிமீட்டர். அப்போ செதுக்கிற எடுத்தப்பட்ட அந்த அரைக்கோளத்தினுடைய ஆரம் 21 சென்டிமீட்டர். சரியா?